யோகப்பட்டேன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத் மஜமகல்மஷம் அஸ்மத் குருபியோ நமக விகனச மகா குருவே நமக அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். இந்த ஒரு நட்சத்திரக்காரர்களும் அவர் ஜாதக ரீதியாக இருக்க குறை போகிறதுக்கு என்ன மாதிரி ஜபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். இப்போ இந்த நட்சத்திரக்காரர்கள் அந்த மந்திரத்தை, குறிப்பிட்ட மந்திரத்தை ஜபிக்கும்போது உங்களுக்கு அது வீரியமான பலனை தரும். அதாவது நீங்கள் ஹோமியோபதியில் ஒரு மருந்தை வீரியமாக்குறதுன்னுவான், கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் சேர்த்து அந்த மாதிரி எந்த இது உங்களுக்கு கிரகங்கள் பலகீனமாக இருந்தாலும், எந்த தசை நடந்தாலும், எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும், குழந்தையாக இருந்தாலும், பெரியவங்களாக இருந்தாலும், கல்யாணமானவர்கள், கல்யாணம் ஆகாதவர்கள், வயதானவர்கள், இப்படி ஒருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஆரோக்கிய பிரச்சனை, படிப்பு பிரச்சனை, ஞாபகம் மறதி, சண்டை சச்சரவு, மன அமைதி, பிரிவு, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறது, குழந்தை பிறக்காமல் இருக்கிறது, இப்படி பலவிதமான சங்கடங்கள், அத்தனை சங்கடங்களையும் விளைக்கிடும். இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரி மந்திரம் ஜபிக்கலாம்னு சொல்ல போகிறோம். இந்த மந்திரத்தை மற்றவங்க ஜபித்தால் ஞான சித்தி உண்டாகும். இந்த மந்திரத்தோட பெருமையை சாதாரணமாக சொல்ல முடியாது. பஞ்சாட்சரம் 216 விதமாக மாந்திரிகத்தில் ஜபிப்பான். இந்த மகா மந்திரத்தை, பஞ்சாட்சரத்தை 216 விதமாக அப்படி ஜபிக்கும்போது தான் உங்களுக்கு எல்லா விதமான சித்தி, வசியம், ஆக்ருஷம், ஸ்தம்பனம், மோகனம், வித்வேஷனம், பரக்காய பிரவேசம், ககன மார்க்கம், கனக மார்க்கம், இப்படி எல்லா விதமான விஷயங்கள்லையும் நாட்டம் வரும், சக்தி வரும். இந்த இடத்துலேருந்து நினைத்த காரியங்களை நடத்துகிற சக்தி, அதேமாதிரி வேறு இடத்துல பேசுகிறத கேட்கக்கூடிய சக்தி, இப்படி எவ்வளோ சொல்கிறான். ஆனால் வாழ்க்கையில் நமக்கு அதெல்லாம் வேண்டாம். வாழ்க்கையில் வரக்கூடிய நமக்கு என்ன பொருளாதார பிரச்சனை, மன அமைதி இல்லாமல் இருக்கிறது, ஆரோக்கியம், இப்படி சாதாரணமாக சராசரி மனிதனுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சாலே போதுமே. நல்ல ஆரோக்கியம், நிலையான செல்வம், மனசாந்தி, இப்படி ஒருத்தனுக்கு இருந்துட்டால் உலகத்தில் என்ன வேணும் அதெல்லாம் தரக்கூடிய இது மந்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் ஜபித்தால் என்ன குறை இருக்கோ அந்த குறை உடனடியாக நிவர்த்தி ஆகும். மற்றவர்களுக்கு இப்போ சொன்ன மாதிரி விசேஷ பலன் கிடைக்கும். இதை எல்லாரும் ஜபிக்கலாம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் ஜபிக்க வேண்டிய ஒரு நல்ல அபூர்வமான மந்திரம். இப்போ இந்த மந்திரம் தொலைக்காட்சியில் தெரியுது, எழுதிக்குங்க. ஓம் ஓங்காராய நம சிவாய. ஓம் ஓங்காராய நம சிவாய. ஓம் நகாராய நம சிவாய. ஓம் மகாராய நமச்சிவாய. இங்கே ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓம் நமச்சிவாயன்றது முடியும், இடையில ஓங்கார, நகாராய, மகாராய, சிகாராய, மகாராயன்னு வரும். இதை பாருங்கள், உங்களுக்கு புரியறதுக்கும் ஜபம் பண்ணுறதுக்கு எளிதில் சொல்கிறோம். ஓம் போது ஓங்காராய, நகாராய, மகாராய, சிகாராய, மகாராயன்னு வரும். ஓம் ஓங்காராய நமச்சிவாய. ஓம் நகாராய நமச்சிவாய. ஓம் மகாராய நமச்சிவாய. ஓம் சிகாராய நமச்சிவாய. ஓம் மகாராய நமச்சிவாய. ஓம் யகாராய நமச்சிவாய. பார்த்தீங்கன்னா நடுவில் தெரியும் ஓம் நமசிவாயன்றது வரும். ஆக இது எழுதினீங்களா, இதுக்கப்புறம் கீழே வருது ஓம் நம ஸ்ரீ குருதேவாய. எழுதிக்கங்க, ஓம் நமகான்னு வரும், அதை சேர்த்து படிக்கணும். ஓம் நம ஸ்ரீ குருதேவாய பரம புருஷாய சர்வதேவதா வசீகராய. சர்வ தேவதா வசீகராய. மறுபடியும் சொல்லிங்க, ஓம் நம ஸ்ரீ குருதேவாய பரமபுருஷாய சர்வதேவதா வசீகராய. எழுதினீங்களா? சர்வாரிஷ்ட விநாசனாய. சர்வாரிஷ்ட விநாசனாய. சர்வாரிஷ்ட விநாசனாய. சர்வ துர்மந்திர சேதனாயே. சர்வ துர்மந்திர சேதனாயே. திரிலோக்கியம் திரிலோக்கியம் வசமானய ஸ்வாஹா. திரிலோக்கியம் வசமானாய ஸ்வாஹா. வசமானய ஸ்வாஹா. இதை 2 விதமாக சொல்லுவோம், வசமானாய வசமானாய. சிவபெருமானோட மந்திரம் இது அபூர்வமான பலன் தரும், நினைத்த காரிய சித்தியை தரும், யோகிகளுக்கெல்லாம் இருதயத்தில் ஜொலிக்கும், சிரசில் குண்டலியாக காட்சி கொடுக்கும். இந்த அபூர்வ மந்திரத்தை தொடர்ந்து சொல்லுங்கள். ஆருத்ரா நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் சொல்லலாம், விசேஷ பலன் தரும். பிரதோஷத்தில் சிவ தரிசனம் பண்ணுங்கள், வில்வத்தால் சிவபெருமான பூஜை பண்ணுங்கள். திரிஜன்ம பாப சம்காரம் ஏக வில்வம் சிவார்ப்பணம்.
உங்களுக்கு எல்லா ஜென்மத்தில் செய்த தோஷங்களும் விளக்கிடும். கட்டாயம் இந்த ஜபத்தை பண்ணுங்கள், நல்ல பலன்கள், உத்தமமான பலன்கள் உண்டு. மீண்டும் நாளை சந்திக்கலாம். மங்களாணி பவந்து. யாராவது அநியாயம் பண்ணான்னா, யாராவது தப்பு பண்ணான்னா அவனை இந்த பாம்பு போடுமே தவிர, நல்லவங்களுக்கு இந்த பாம்பு தெய்வம் மாதிரி அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு, அந்த அம்மா இன்னொரு விஷயத்த சொல்கிறாங்க.